கண்டிப்பாக பாருங்கள். மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட் சொல்லக்கூடியது அடுத்த கேட்டீங்க. மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட்னா இலை துளை இயக்கத்தின் செயல்முறை. ஸ்டொமேட்டா அப்படின்னா இலைதுளை, மூமெண்ட்னா செயல்முறை, இலைதுளை. அதான் மெக்கானிசம் சொல்லுங்க பாருங்க. இந்த ஸ்டொமேட்டல் மூமெண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை த சேஞ்ச் ஆஃப் டர்கர் ப்ரெஷர் இன் கார்சன்ஸ். இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட் வந்து ரெகுலேட்டட்னா டெய்லி நடக்குதுங்க. அந்த இயக்கத்தை வந்து எது முடிவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, விரைப்பழுத்தம் தான் முடிவு பண்ணுறாங்க. விரைப்பழுத்தம், டர்கர் ப்ரெஷர்னா விரைப்பழுத்தம் தான் அதை முடிவு பண்ணும். அது பாருங்க, when water enter into கார்சல்ஸ், வாட்டர் இருக்குங்க. எப்பொழுது வாட்டர் வந்து கார்சல் என்டர் ஆகுதோ, வாட்டர் எப்பொழுது கார்சல்ஸ் என்டர் ஆகுதோ அந்த கார்சல்ஸ் வந்து ஸ்வெல் அண்ட் அன்ஈவன்லி திக்கன் வால்ஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் ஓப்பனிங் ஸ்டொமேட்டா. ஒரு ஸ்டொமேட்டோக்குள்ளே வந்து ஸ்டொமேட்டா சொல்லக்கூடிய கார்சல்ஸ் தானே. ஸ்டொமேட்டா இஸ் மேட் அப் ஆஃப் கார்சல்ஸ். அந்த கார்சல்ஸ்க்கு எப்போ வாட்டர் மூவ் ஆகுதோ, வாட்டர் உள்ளே போகுதோ, அப்போ அதிகமான வாட்டர் கார்சல்ஸ் உள்ளே போக போக ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது பார்க்குறதுக்கு வந்து கான்கேவ் அல்லது நான் எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் இன்னர் ஃபுல்டு அவே ஃப்ரம் த அதர் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் த கான்வெக்ஸ் எலாஸ்டிக் நேச்சர்டு அவுட்டர் வால் ஆஃப் கார்சல்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கான்கேவ் அப்படின்னாலே அதிகமான காப்சலுக்குள்ள அதிகமான வாட்டர் உள்ளே போச்சுன்னா அந்த சுவர் வந்து குவிந்து இழுக்கப்படும் தன்மை இருப்பதால் இழுக்குது. அப்படி இருக்கும்பொழுது அது குவிந்து காணப்படும் சொல்கிறாங்க. குவிந்து காண அங்கே ஒரு ஓப்பன் உருவாகும். அந்த ஓப்பன் ஸ்டொமேட்டா. அடுத்து பாருங்க, டிஃப்ரெண்ட் தியரி ஹேவ் பின் ப்ரொபோஸ்டு ரிகார்டிங் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் ஸ்டொமேட்டா. அதாவது ஓப்பனிங் அண்ட் குளோசிங் ஸ்டொமேட்டா வருங்க, அதுக்கு சில தியரி இருக்குன்னு சொன்னாங்க. சில தியரி இருக்குது, அதை பற்றி பாருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் தியரிஸ் மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இன் கார்சல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காப்பு செல்லில் வந்து ஒளிச்சேர்க்கை கோட்பாடு, காப்பு செல்லின் ஒளிச்சேர்க்கை கோட்பாடு ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் சுகர் இன்டர் கன்வர்ஷன் தியரி. சுகர் இன்டர் கன்வர்ஷன் தியரி, அதாவது சர்க்கரை இடைமாற்ற கோட்பாடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பொட்டாசியம் டிரான்ஸ்போர்ட் அயன் கான்செப்ட், அதாவது பொட்டாசியம் அயனின் செயலாக்க தியரி. இந்த மாதிரி 3 கோட்பாடு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இன் கார்சல்ஸ். கார்சல்ஸ் அவர் பேர் வந்து வான் மோல். வான் மோல் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1856. த அப்சர்வ்டு ஸ்டொமேட்டா, அவர் தான் ஸ்டொமேட்டா ஓப்பன் அப்படின்னா என்ன, இன் லைட் அண்ட் க்ளோஸ் இன் நைட். ஸ்டொமேட்டா ஓப்பன் வந்து லைட்டில் அதாவது பகலில் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் இன் நைட்டுன்னா நைட்டில் க்ளோஸ் ஆகிடும். அக்கார்டிங் டு ஹிம் பாருங்க, குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் இன் கார்சல்ஸ் போட்டோசிந்தசிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்சல்ஸ் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து ஒளிச்சேர்க்கை ஈடுபடும். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் படும்பொழுது அந்த ரிசல்ட்டிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எது கார்சல்ஸ் பண்ணுறாங்க. which increase osmotic pressure in கார்சல்ஸ். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அந்த அழுத்த காரணமாக, சவ்வூடு அழுத்த காரணமாக நடக்க சொல்கிறாங்க. It leads the entry of water from other cell and stomatal aperture opens. The observed process vice versa night leads to closure stomata. இது பகலில் என்ன பண்ணுதோ ஸ்டொமேட்டா வந்து எப்படிலாம் அதாவது பகல் நேரத்தில் வந்து கார்சல்ஸ்குள்ளே வாட்டர் உள்ளே போகுது, அதனால் ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகுது. நைட் நேரத்தில் வந்து அது ஆப்போசிட் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து உள்ளே போன வாட்டரோட வெளியாகும் பொழுது அது ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிமெரிட்ஸ் பார்ப்போம். டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து குறைகள் பாருங்க. இந்த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் கார்சல்ஸ் இஸ் பூவர்லி டெவலப்டு அண்ட் இன்கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் போட்டோசிந்தசிஸ். அதாவது காப்பு செல்லில் உள்ள அதாவது பசுகணிகள் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுனால இங்கே வந்து குறைந்த அளவு தான் ஒளிச்சேர்க்கை செயலை, அதாவது ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. காப்பு செல்லில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்றாங்க, இருந்தாலும் அவரால் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. அது ஒரு குறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்சல்ஸ் அடுத்து பாருங்க.
த கார்ட் செல்ஸ் ஆல்ரெடி பொசஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர்டு சுகர்ஸ். அந்த காப் செல்லில் வந்து இயல்பாகவே சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அது ஒரு குறை ஃபேக்டர். அது ஒரு குறை. நெக்ஸ்ட் கேள்வி ஸ்டார்ச் சுகர் இன்னர் கன்வர்ஷன், அதாவது ஸ்டார்ச் சுகர் இன்னர் கன்வர்ஷன் கோட்பாடு. ஸ்டார்ச் சுகர் இன்னர் கன்வர்ஷன்னா இடைமாற்ற கோட்பாடு. இடைமாற்றம், அதாவது ஸ்டார்ச்னா தாரசம், சுகர்னா சர்க்கரை, தரச சர்க்கரை இடைமாற்ற கோட்பாடு. பாருங்க, அக்கார்டிங் டு அவர் பேர் வந்து சயின்டிஸ்ட் வந்து லாய்ட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அவர் பேர் வந்து லாய்ட், 1908. இவர் வந்து பாருங்க, ரெஜிடிட்டி காட் செல்ஸ் டிஃபென்ஸ் இன்டர் கன்வர்ஷன் ஸ்டார்ச் அண்ட் சுகர். இவர் தான் வந்து இடைமாற்ற கோட்பாட்டை பற்றி இவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னவர். இட் வாஸ் சப்போர்ட்டட், அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஃபீல்ட். அவர் லாப்ஃபீல்ட் சொல்கிற சயின்டிஸ்ட் வந்து 1921. He found the guard cells containing sugar during the daytime when they are open and starch during the nightல வந்து க்ளோஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவன் சொல்ல வந்து இந்த செல்கள் காப்பு செல்கள் பகலில் திறக்கும்போது சர்க்கரையும் இரவில் மூடும்போது தாரசையும் கொண்டிருப்பதை கண்டிருக்காங்க. இவர் தான் முத லாய்ட் வந்து இந்த கொள்கையை வெளியிட்டார். என்ன வருதுன்னா, தரசம் சுகர் வந்து எப்படி இடம் மாறுதுன்னு பார்க்குறாங்க. அப்படி இடம் மாறும்போது எப்படி அந்த கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து அவர் பேர் வந்து லாஃபிட் சொல்லக்கூடியது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காட் செல்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ அதில் அந்த காட் செல்ஸ் சுகர் காணப்படும். எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஸ்டார்ஜ் காணப்படும் சொல்கிறாங்க. அப்போ ஓப்பன் ஆகும்போது சுகர் இருக்குது, அதேமாரி க்ளோஸ் ஆகும்போது ஸ்டார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த சயின்டிஸ்ட் வந்து சேயர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1920. த அப்சர்வ்ட் தட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா டிஃபரன்ஸ் ஆஃப் சேஞ்ச் பிஹெச் ஆஃப் கான்சல்ஸ். இவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இலைகளை திறந்து மூடுவது பாருங்க, திறந்து மூடும் பொழுது அதனுடைய திறந்து மூடுவது காரணம். ஏன் இலைகள் வந்து திறந்து மூடுதுன்னு பார்த்தா, அது காரணமே அந்த இலைகளில் காணப்படக்கூடிய அமில காரத்தன்மை, அதாவது பிஹெச் லெவல் தான் காரணம். ஒரு இலையில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுவது க்ளோஸ் ஆகும் காரணமே பிஹெச் லெவல் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹிம் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஹை பிஹெச் இருந்துச்சுன்னா டூரிங் டே டைம், அதாவது பிகேம் க்ளோஸ்டு பிஹெச் லெவல் வந்து நைட். லோ பிஹெச், அதாவது பிஹெச் லெவல் வந்து ஹையாக இருந்தால் பகலில் ஓப்பன் ஆகும், நைட்டில் வந்து பிஹெச் லெவல் குறைஞ்சதுன்னா க்ளோஸ் ஆகிருந்துட்டாங்க ஸ்டொமேட்டா. by CO2 for storing the light period gas the increase in pH. அதான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒளிச்செறிவு பயன்படுவதால் பிஹெச் லெவல் அதிக அளவு உயர்ந்து தரச சர்க்கரையாக மாறிடுது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒளிச்சேர்க்கையில் பயன்படுத்துவதால், அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2 வந்து போட்டோசிஸில் வந்து பயன்படுத்துறதுனால டூரிங் லைட் ஃபீல்டில் வந்து அதிகமான பிஹெச் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும்போது ஸ்டார்ச் வந்து எதாக மாறுதுன்னா சுகராக மாறுன்றாங்க. இன்க்ரீஸ் த இது வந்து எண்டாஸ்மாசிஸ் அண்ட் இன்க்ரீஸ் த சுகர் ட்ரான்ஸ்மிஷன். எண்டாஸ்மாசிஸ் உள்ளிழுப்பு இது நடக்கும், உள்ளிழுப்பு ஊசி நடக்குன்றாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா CO2 வந்து லெஸ் ஆகும் பொழுது நெகிழ்ச்சி பிஹெச் லெவல் குறையுது, அதனால சுகர் வந்து எதாக மாறும், ஸ்டார்ச்சாக மாறுது. இங்கே பிஹெச் லெவல் அதிகரிக்கும் போது ஸ்டார்ச் சுகராக மாறுச்சு, இங்கே சுகர் வந்து ஸ்டார்ச்சாக மாறுது. இதை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரி என்சைம்ஸ் பாருங்க, அதாவது பாஸ்பரலேஸ் சொல்லக்கூடியது, அதாவது பாஸ்பரலேஸ் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இன் காட் செல்ஸ் பை ஹேண்ட்ஸ். சயின்டிஸ்ட் பேர் வந்து ஹேண்ட்ஸில் அப்படி 1940 கிரேட்லி சப்போர்ட்டட் த ஸ்டார்ச் சுகர் இன்டர் கன்வர்ஷன் தியரி. இவர் வந்து ஸ்டார்ச் சுகர் இன்டர் கன்வர்ஷன் தியரிக்கு இவர் சப்போர்ட் பண்ணார். இந்த என்சைம் பாஸ்பரலேஸ் இருக்காருங்க, அது வந்து ஹைட்ரோலைசிஸ் ஸ்டார்ச் இன்டு சுகர் த ஹை பிஹெச் ஃபாலோடு எண்டாஸ்மாசிஸ் ஓப்பனிங் ஸ்டொமேட்டா டூரிங் நைட். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பகலில் பாஸ்பரலேஸ் என்ற நொதி வந்து தரசத்தினை நீரார் பகுத்து, அதாவது தரசருக்கு நீரை வெளியே எடுத்து அதை சர்க்கரையாக மாற்றுது.
இது எதை சர்க்கரையாக மாற்றும் பொழுது பிஹெச் லெவல் அதிகமாக உயருது. அப்படி பிஹெச் லெவல் அதிகமாக உயரும் பொழுது உட் சவுடு எண்டாஸ்மாசிஸ் நடைபெறுன்றாங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாஸ்பாலிஸ் நொதி இருப்பாருங்க, அந்த நொதி வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சொல்லுங்க, பாஸ்பாலிக் நொதி இது வந்து பாஸ்பாலிக் நொதி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகரில் இருக்கக்கூடிய, அதாவது நொதி வந்து ஸ்டார்ச்சில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுது. ஸ்டார்ச் நீரை நீரை வெளியேற்றினா அது சுகராக மாறும். அப்போ பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கும். இது அப்போ பிஹெச் லெவல் அதிகமாகுது. அதே நேரத்தில் எண்டாஸ்மாசிஸ்னா உள்ளிழுக்கம், அதாவது உள்ளில் இருக்கக்கூடிய, அதாவது உள்ளீர்ப்பு விசை நடைபெறுன்றாங்க. இதெல்லாம் எப்படின்னா டேட்டர் நடக்கும். இதே வயசு வயசா நைட்டில் அந்த மாதிரி மாறிடும். இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் ப்ளஸ் PO4. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பைலேஸ் ஹைட்ரோலிசிஸ், இங்கே வந்து பாஸ்பைலேஷன் சிந்தசிஸ். இது ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா மாதிரி ஆப்போசிட் ஆகும். அதுக்கு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாட்ஸில் போய் சயின்டிஸ்ட். ஸ்டீவ் வாட்ஸில் போய் சயின்டிஸ்ட் வந்து 1964 ஸ்டீவ் வாட்ஸில் போய் சயின்டிஸ்ட் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ப்ரோபோஸ்டிய ஸ்லைட்லி மாடியேட் ஸ்கீம் ஸ்டார்ச் இன்டர்கனெக்ஷன். இவர் வந்து அந்த சற்று கொஞ்சம் மாற்றி அமைச்சது. அந்த எதை ஸ்டார்ச் சுகர் இன்டர்கனெக்ஷன் தியரியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் இஸ் ஆஸ்மேட்டிக்கலி இன்ஆக்டிவ். குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து சவுடு பரவல் மூலமாக பரவுவதால், அப்படி பரவும் பொழுது தான் அது பாஸ்பேட்டை நீக்குது. பாஸ்பேட்டில் உள்ள, அதாவது குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டை நீக்கும் பொழுது அது குளுக்கோஸாக மாறும். அப்போ குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் பாருங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் கூடிய பாஸ்பேட் ரிமூவ் ஆகும்பொழுது அப்போ குளுக்கோஸ் உருவாகும் சொல்கிறாங்க. கன்வெர்ட் டு குளுக்கோஸ் which asthmatically active increase the concentration cells leading to open stomata. அப்படி குளுக்கோஸாக மாறும் பொழுது அங்கே சவுடு பரவல் திறன் தன்மையால் காப்பு செல்லினுள் இதன் செறிவு அதிகரிக்கிறது. அதனால துளை ஓப்பன் ஆகுது. அது அந்த துளை ஓப்பன் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு டயக்ராம் கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ச் இருக்குது, இங்கே குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் இருக்குது. இதெல்லாம் வந்து அது வந்து பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, ஆப்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் சுகர் இன்டர்கனெக்ஷன் தியரி. இடைமாற்ற கோட்பாடு எதிர்ப்புகள். இதை வந்து யாரால எதிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் மோனோகாட்ஸ் காட் செல் டஸ் நாட் ஹேவ் ஸ்டார்ச். மோனோகாட்டில் ஒருவிதை தாவரங்களில் வந்து காப்பு செல்களில் வந்து தரசமே கிடையாது. அதாவது ஒருவிதை தாவரங்களில் ஒரு தாவரம் காணப்படக்கூடிய காப்பு செல்களில் எதிரில் ஸ்டார்ச் இல்லைன்றாங்க. ஓகேங்களா, இடைமாற்ற கோட்பாடு வந்து இங்கே இடைமாற்ற கோட்பாடு எதிர்ப்புகள். அப்ஜெக்ஷன் டு ஸ்டார்ச் சுகர் கன்சர்வேஷன் பாருங்க. இதுக்கு எதிர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனோகாட் தாவரங்கள் பிளான்ஸ் இருக்குன்னா அது கார்சல்ஸ் காணப்படுது லீஃபில், அந்த கார்சல்ஸ் ஸ்டார்ச் கிடையாது. அடுத்து there is no evidence of presence of sugar at a time when stars disappear and stomata open. என்ன சொல்றாங்க, இலைகளை எப்பெல்லாம் திறக்குதோ அப்போ சர்க்கரை அதிகரித்து தரசம் குறைவதற்கான ஆதாரம் இல்லை. இலைகளை திறக்கும் பொழுது சர்க்கரை குறையும், சர்க்கரை வந்து சர்க்கரை அதிகரித்து தரசம் குறையும் சொல்கிறாங்க. அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாதுன்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இட் ஃபெயில் எக்ஸ்பிளைன் drastic change in pH from 5 to 7 by change to CO2. அதாவது pH அளவானது 5 7 மாறுவதற்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடில் ஏற்படும் மாற்றங்கள் என்பதை இக்கோட்பாட்டால் விளக்க முடியவில்லை. அதாவது pH லெவல் வந்து 5 7 மாறுது, அதுக்கு காரணம் வந்து CO2 தான் சொல்கிறாங்க. அதுக்கான எந்த ஒரு காரணமும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதாவது ஒரு டொமேட்டோவில் இருக்கக்கூடிய pH லெவல் வந்து 5 7 மாறுது, அதுக்கான CO2 சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்கவே இல்லை. அதனால இந்த இதை வந்து எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. பாருங்கள், இந்த தியரி the theory was proposed by Leavitt, scientist. அதாவது Leavitt 1974 அண்டு எலாபரேட்னா இந்த கொள்கையை வந்து விளக்குனது இவரால். அதாவது
இந்த கொள்கை வந்து என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கே ப்ளஸ் அயன் கே அயன் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த தியரியை வெளியிட்டவர் யாருன்னா லெவிட்ஸ் அப்படியவர். அண்டு எலாபரேடு பை அவர் பேர் வந்து ராஸ்க் இவர் விளக்கினார். இந்த கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இலைத்துறை திறந்தால் கீழ்கண்ட நிலைகள் உள்ளடக்கியது. இலைத்துறை திறப்பதனால் நடக்க சொல்கிறாங்க பாருங்க. இப்போ லைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து ஹைட்ரஜன் அயன் உள்ள இருக்கா, அதே மாதிரி அதாவது இங்கேருந்து இருந்து வாட்டர் வெளியே போகுது. அதாவது ஹைட்ரஜன் இருக்குது, வாட்டர் மூலம் உள்ளே வருது, வாட்டர் மூலத்தில் உள்ளே வருது, வாட்டர் மூலம் உள்ளே வருது சொல்கிறாங்க. பார்ப்போமா பாருங்க. ஃபஸ்ட்டு லைட் நேரில் இன் காட் செல்ஸ் ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்கானிக் ஆசிட். அப்போ ஸ்டார்ச் எதாவது கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிடாக மாறுது, ஆர்கானிக் மாறுது. இந்த மாலிக் ஆசிட் இன் காட் செல்ஸ் பாருங்க அசோசியேட்ஸ் த மேலட் அயன் அண்ட் ஃபோரின். மேலட் அயன் அண்ட் ஃபோரின் கட்சி பசம் மாறுது. பாருங்க அடுத்து இந்த protons are transferred through the membrane into nearby subsidiary cells with the exchange of K plus and potassium ions from the subsidiary cells to guard cells. அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா subsidiary cells to guard cells. K பொட்டாசியம் அயன் பாருங்க, அந்த பொட்டாசியம் அயன் வந்து subsidiary cell இருந்து guard cells உள்ள வரும். This process involve the electric current is called ion exchange. இது பேர் தான் ion exchange. அதாவது புரோட்டான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் வந்து இதில் வந்து புரோட்டான்கள் பகல் நேரத்தில் வந்து பகலில் வந்து புரோட்டான்கள் ஜபீன் வழியாக அமைந்த துணை செல்லுக்கும் துணை செல்லில் இருந்து நல்ல துணை செல்லுக்கும் துணை செல்களில் இருந்து பொட்டாசியம் அயனானது காப்சூல் பரிமாற்றம் செய்கின்றன. இது மின் சரிவு வாட்டத்தின் வழியாக அதாவது எலக்ட்ரிக்கல் கிராடியன்ட் மூலம் நடைபெறுகிறது. இதுக்கு பேர் தான் அயனி பரிமாற்றம். இது அயனி எக்ஸ்சேஞ்ச். இது 2 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின். அதாவது கே அயன் சொல்லக்கூடியதை வந்து காட் செல்ஸில் இருந்து அதாவது சப்சிடி செல்லில் இருந்து காட் செல்ஸ் வந்தாங்க. ஓகேங்களா? இந்த அயன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஆக்டிவ் ப்ராசஸ். ஏன்னா இது வந்து ஏடிபி வச்சு பயன்படுத்தி தான் பாருங்க. இன்விசிபிள் கே அயன் வந்து காட் செல்ஸ் டிரான்ஸ்டு சிஎல் அயன்ஸ். அப்போ உள்ள வந்த அதாவது அயனி பரிமாற்றம் காப்சலுக்கு பொட்டாசியம் மிகுந்து காணப்பட்டால் அதை சமன்படுத்த குளோரைடு அயன் பயன்படுத்தப்படுகிறது. உள்ள வந்த K4 அயனை வந்து சமன்படுத்த என்னது குளோரைடு. இதனால் காப்சல் கரைவுகள் அடர்த்தி அதிகரிப்பதால் அதிகரித்து நீரியல் திறன் குறைகிறது. அது வந்து வாட்டர் பொட்டன்சியல் வந்து குறையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த காட் செல்ஸ் பாருங்க காட் செல்ஸ் பிகம்ஸ் ஹைட்ரோஃபோனிக் ஃபேவர்ஸ் என்ட்ரி இந்த வாட்டர் ஃப்ரம் சரௌண்டிங் செல்ஸ். ஹைட்ரோஃபோனிக்னா முழுவதுமாக நீர் வந்து அதிக அளவில் பரவும், காப்பு செல்லுக்குள்ளே பரவுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து நீர் புகுவதால் விரைப்படுத்தம் குறைந்து இலைகளை திறக்குது. அதிகமான வாட்டரில் எதை துறைக்கும். இந்த இன்க்ரீசிவ் டக்கர் பிரஷர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்சஸ் பிகம் அதாவது ஹைபர்டோனிக் அன்ஃபேவர் என்ட்ரி ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சரௌண்டிங் செல்ஸ். வாட்டர் ஃபுல்லாக பரவுன்றாங்க. அப்போ அவருடைய வாட்டர் அதிகரிக்க அங்கே வந்து விரைப்படுத்தம் அதிகமாகுது. அதனால் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டம்பில் ஓப்பனான்னு சொல்கிறாங்க. இந்த டார்க்கு அதாவது நைட் நேரங்களில் வந்து இது வந்து டார்க்கில் வந்து போட்டோசிஸ் ஸ்டாப்ஸ் ஒளிச்சல் நடைபெறாது. அதேமாதிரி ரெஸ்பிரேஷன் கண்டினியூஸ் அண்ட் அக்யூமிலேஷன் ஆஃப் CO2 சப்ஸ்டமனல் கேவிட்டி. CO2 சப்ஸ்டமனல் கேவிட்டினா அதாவது இரவில் ஒளிச்சல் நடைபெறாது என்றாலும் சுவாசத்தில் வந்து நடைபெறும், ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் உருவாகும். இந்த அக்யூமிலேஷன் ஆஃப் CO2 இந்த செல்ஸ் லோயர் pH லெவல் அங்கே வந்து அதிகமாக CO2 இருக்கும்பொழுது அங்கே pH லெவல் வந்து குறையுது. அப்போ லோயர் pH லெவல் இருந்துச்சுன்னா வாட்டர் ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு பேர் அப்படின்றது எதாவது உருவாகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹார்மோன் அப்சிக் ஆசிட் உருவாகுது. அதாவது அப்சிக் ஆசிட் அதோட கார்பனை தூண்டும். pH லெவல் லோவாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற கார்பனான அப்சிக் ஆசிட் அதோடைய செயல்படுத்த. இந்த அப்சிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா என்ட்ரி இன்ட்டு K4 ions and induce K4 ions leading the subsidiary cells from the cells to guard cells. இங்கே பாருங்க திரும்பவும் இந்த மாதிரி அந்த லோயர் ஏற்படும் பொழுது இந்த அப்சிக் ஆசிட் தூண்டுது இல்லையா,
அந்த அப்சிசின் அமிலம் என்ன பண்ணுதுன்னா பொட்டாசியம் அயனை வந்து தடுத்து முன்பே காப்பு செல்லின் உள்ளே பொட்டாசியம் அயனை வெளியேற்றவும் செய்கிறது. அப்போ பொட்டாசியம் அயன் வெளியிடுறது வருவாங்க, அதை தடுக்கணும். அதே நேரத்தில் உள்ளே வர விடாதுன்றாங்க. அப்படி உள்ளே வராதனால லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கார்ட் செல்ஸ் ரெடியூஸ் டர்கர் ப்ரெஷர் இந்த க்ளோசஸ் ஸ்டொமேட்டா. அப்போ கேப்போர் அயன் உள்ளே வராதனால அது தடுக்கப்படும் போது அதேமாதிரி பிஹெச் லெவல் லோயராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும். ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.